ஓபிஎஸ் விஜய் சேர போறாரு. விஜய் கூட விஜய் கூடன்னா கூட்டணி மாறியா இல்ல தனி கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி சேர போறாரு. எடப்பாடி வந்துடக்கூடாது. அவருடைய அசைன்மெண்ட் என்ன? எடப்பாடி பழனிசாமி எப்படி எடப்பாடி வந்துடக்கூடாதுயா, நான் தனியா கட்சி ஆரம்பிச்சு உங்க கூட சேர்ந்துக்கிறேன், என்னுடைய ஆளை பூரா அனுப்புறேன், என்னுடைய ஆளை பூரா அனுப்புறேன். மனோஜ் பாண்டியன் மட்டும் ஏன் திமுக அனுப்பிவிட்டாரு? மனோஜ் பாண்டியன் கொஞ்சம் அறிவாளி. அவங்க அப்பா பிகேஜி பாண்டியன் எம்ஜிஆருக்கே ஆலோசனை சொல்றவர். சரி. அவங்க அம்மா சிந்தியா பாண்டியா விசி வைஸ் சான்சலர். இப்படி படிச்ச நாடார் குடும்பம் அது. இது பூரா பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திட்டு இருக்கிற கும்பல். அப்போ இல்ல அந்த மாதிரி தான் அதிமுகவின் அடையாளம். அது அடையாளமே எளிய மக்கள் கட்சி தானே அதிமுக. இப்போ இதுல ஐபிஎஸ் ரவி போய் சேர போறாரு. செங்கோட்டையனுடைய தாய் மாமனுடைய மகளை கட்டவர் தான் ஐபிஎஸ் ரவி. இப்ப செங்கோட்டை போய் சேர்ந்தாரு. மாப்பிள கிளம்புக்கு மாப்பிள பழைய கமிஷனரா இருந்தவர் அவரேதான். இப்ப நம்ம யூடியூப்ல எல்லாம் பேசுறாருல, நம்ம நெப்போலியன் வீட்டுக்கெல்லாம் அவரேதான். ஹானஸ்ட் ஆபீசர், நேர்மையான அதிகாரி. அதுல எல்லாம் அவர் குறைய சொல்ல முடியாது. பத்திரை மாத்து தங்கம் இடம் போட்டுக்கலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அசராக்காருக்கு, ராமானுஜம், பொன்மாணிக்கவேல், அதே போல ஈஸ்வரமூர்த்தி, இந்த பட்டியலில் இவர் வருவார். யாரு? நம்ம ஐபிஎஸ் ரவி வருவார். சொந்த செங்கோட்டையனுடைய தாய் மாமன் மகளை தான் கட்டியிருக்காரு. மாப்பிள எதிர்காலம் இருக்கு, வாங்க மாப்பிள போவோம். செங்கோட்டையன் கூப்பிட்டாரு. என்னவா நீங்க வாங்க, உங்களை பார்த்தா விஜய் மிகப்பெரிய மரியாதை கொடுப்பாரு, கிளம்புங்க வாங்க போலாம். ஏன்னா கமல் ஆரம்பிச்சோடனே மௌரியா எல்லாம் போனார்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் போனாங்கல்ல. இப்ப கமல் எங்க இருக்காருன்னு தெரியல. சரி, கமலஹாசனுக்கு போன மாதிரி இப்ப எல்லாம் விஜய் பக்கம் போறாங்க. இப்ப என்ன அசைன்மெண்ட்? இல்ல இவங்க எல்லாம் சேர்த்துக்காங்க. ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டா. இப்போ புஷியானந்த் தடுக்கல. அதை தாண்டி போயிருச்சு அரசியல்.